ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விலாக் வந்து பார்க்கலாம். இது லாஸ்ட் சனிக்கிழமைக்கு எடுத்ததும். அன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சு ஒரு 7 மணி போல் எழுந்துச்சு தான் வந்து திருவாசல் வழி வந்து பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா இன்னும் வந்து பெருக்கி தள்ளல, அதனால் கோலம் போட்ட இடம் மட்டும் வந்து பெருக்கி தள்ளிட்டு கோலம் போட்டு போயிட்டோம்னா அவள் பொறுமையாக வந்து பெருக்கி தள்ளிப்பான். இன்றைக்கி அவங்க வந்து ஆஃபீஸ் லீவ் தான் வந்து போட்டிருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்து எழுந்திரிச்சோம். காலையில் டிஃபன் சமையல் செய்கிற வேலையும் வந்து இல்லை, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்து எழுந்திரிச்சேன். மற்ற நாட்களில் 7 மணிக்குள்ளே எனக்கு சமையல் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருங்க. அவங்க 7:05 இல்லை 7:10 வந்து கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளே கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். பசங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமில் வந்து முடிஞ்சிச்சிங்க, அவங்களுக்கு லீவ் விட்டாச்சு. சாதனாக்கு அன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு வந்து வச்சுருக்குறாங்க. போய் ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு வரணும், அதை மார்க் ஷீட்லாம் வாங்கிட்டு வரணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஏப்ரல் 2லேருந்து 25 வரைக்கும் வந்து வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஊருக்கு வந்து கிளம்பணும். பெருக்கிட்டு இங்கே வந்து தண்ணி மொள்றதுக்குள்ளே மாடு உள்ளே வந்துருச்சு. மேக்ஸிமம் மாடு வந்து தண்ணி வைப்பேன், இந்த மாடு வந்து தண்ணி குடிக்காது, எப்போதுமே வச்ச கூட வந்து குடிக்காது, போயிடும். தண்ணி ஊற்றி விட்டுடுவேன். அதை லைட்டாக வந்து அந்த தண்ணியெல்லாம் இழுக்கிற வரைக்கும். மற்றபடி செடிக்கு வந்து தண்ணி விட்டுட்டுருந்தேன். 2-3 சிஸ்டர் வந்து நீங்கள் கோலம் போடுறது நல்லாயிருக்கும், கோலம் போடுறது வீடியோவில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு கோலம் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வீடியோ எடுக்கவும் முடியல, அதனால தான் ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. போட்டதுக்கப்புறம் தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 முருங்கைக்கழி வந்து வச்சுருக்குறோங்க. எங்களுக்கு என்னமோ தெரியல, ராசியே இல்லை, என்ன தான் நாங்கள் முருங்கைக்கழிவை வந்து வச்சு விட்டாலுமே அது வளரவே மாட்டேங்குது, என்னன்னே வந்து தெரியல. அப்படியே லைட்டாக குருத்து வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வந்து அப்படியே செத்து போன மாதிரி வந்து போயிடுது. முருங்கைக்கடிக்கு எங்களுக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். முருங்கை மரத்துக்கு எங்களுக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வச்சு விட்டாலுமே வளரவே மாட்டேங்குது. அது முருங்கை மரம் மட்டும் கிடையாதுங்க, அது மற்றபடி பார்த்திங்கன்னா பூச்செடி வேறு எதனாவது செடி ஆசையாக வச்சா கூட அது வந்து நல்லா செழிப்பாக வளரவே மாட்டேங்குது. மல்லிச்செடி, செம்பருத்தி இதெல்லாம் வந்து வச்சுருக்குறேங்க, அது வந்து பூவே வர மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ரோஸும் வச்சுருந்தேன், அது வளரவே வளராது. ஆனால் எப்போயாவது ஒன்று பூ வந்து வைக்கும், ஆனால் வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்தது கிடையாது. அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து பிடுங்கி போட்டாச்சு, செத்து போச்சுன்ட்டு. செம்பருத்தி இன்னொரு இடத்துல இருந்தது வேறு இடத்துல வந்து மாற்றி வச்சுருக்கிறேன். சரி, இடம் மாற்றி வச்சாலும் அது நல்லா வளர்ந்து வருமான்ட்டு. ஆனால் பொழைச்சிக்கிச்சு, அது நல்லா வளர்ந்து பூ வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் கொய்யா மரம் மட்டும் நல்லா வளர்ந்து வந்ததுங்க, நல்ல பெரிய மரமாக இருந்தது, நல்லா காயெலாம் வச்சுது. என்ன ஒன்று அந்த கொய்யாக்காவை ஆசை தீர எங்களால் சாப்பிட முடியல, குரங்கு தான் வைக்கவே இல்லை. மற்றபடி தென்னை மரமும் 4 இருக்குது, அதில் ஒரு மரத்தில் மட்டும் தான் வந்து பாலை விட்டுது. அதுவும் வந்து இந்த காயெலாம் வந்து இந்த மழையில் இந்த பனியில் வந்து நிறைய கொட்டி போச்சு, 3 இளநீ தான் வந்தது. இப்போ திருப்பி வந்து ஒரு இடத்துல பாலை விட்டுருக்குது. பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு பாலும் வந்துருந்தது, எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 நாள், இப்போ 2 நாளைக்கு ஒரு ரொட்டியாக வந்து பெருக்கி தள்ளிட்டுருக்குறேன். இதனால் அந்த மூலையில் அந்த மண் டஸ்ட்டெல்லாம் போய் வந்து பூந்துக்குதுங்க. அது தொடப்பத்தெல்லாம் பெருக்குன்னா வரமாட்டேங்குது. இந்த பிளாஸ்டிக் முறம் அந்த ப்ரஷ் மாரி வருது இல்லைங்களா, அதெல்லாம் தான் வந்து பண்ணால் வந்துடுது. என்னால் ஒவ்வொரு படிக்கட்டாக அது பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குங்க, கையும் வலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, வாரத்தில் 1 நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அப்படியே கழுவி விட்டுடுறேன். அப்பப்போ லைட்டாக பெருக்கி வர்றதோட சரியாக மூலையில் அப்படியே கிடந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுடுறேன். தண்ணி வச்சு தள்ளி விடும்போது அந்த மண்ணெல்லாம் வந்துடுது. பார்க்க அப்போ அன்றைக்கெலாம் வந்து நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மண் வாங்கிட்டு வந்து இந்த சட்டிலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினாலாம் வச்சுருக்கிறேன், இந்த பட்ரோஸ் செடி வந்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னா அந்த மண் வந்து களிமண் மாரி இறுக்கமாக பிடிச்சிக்குது, செழிப்பாக அதுவும் வளரவே மாட்டேங்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதுக்கே வெயில் ரொம்ப படாத இடமா தான் வந்து வச்சுருக்கிறேன். அந்த புதினா லைட்டாக துளிர் விட ஆரம்பித்தாலுமே சில அந்த புதினா காம்பெலாம் வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடுது. எதனால் ஆகுதுன்னு தெரியல. எம்டியாக ஒரு சட்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து மல்லி விதை வந்து போட்டு விட்டேங்க. அது வளரவே இல்லை, என்னன்னு தெரியல, வளரவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. ஆசையாக செடி வைக்கணுன்னு தாங்க இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணேன். அது வளராமல் இருக்கிறது பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்போ இந்த செம்பருத்தி கண் வந்து கொடுத்துருந்தாங்க. இது கீழே இருந்தப்போயாவது நல்லா இருந்தது. இங்கே கொண்டு வந்து மேலே வந்து தொட்டியில் வச்சு விட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிக்கிற வெயிலுக்கு இலையெல்லாம் பழுத்து போன மாதிரி ஆகுது. பக்கத்தில் இன்னொரு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா லெமனும் வச்சுருக்கிறேன், அதுவும் அதுமாரி தாங்க எல்லாம் லைட்டாக பழுத்து போன மாதிரி ஆகுது. இது வந்து தக்காளி செடிங்க, இந்த கீழே சின்ன படிக்கட்டுக்கிட்டே இருந்தது, அங்கே இருந்தப்போயாவது நல்லா இருந்திருக்க மாட்டுக்கு. மேலே கொண்டு வந்து வச்சதுமே இந்த வெயிலுக்கு அதுவும் செத்து போச்சு. மனசே கஷ்டமாக இருக்குதுங்க. ஆசையாக இவ்வளோ நாள், அதனால தான் நான் ஆசைப்படுறதே இல்லை செடி வைக்கிறதுக்கு. அதேமாதிரி இப்போ திடீர்னு ஆசை வந்ததுன்னு வச்சேன். அது வந்து சரியான முறையில் வளர மாட்டேங்குது, அதுவே கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை இந்த மழை டைமில் இந்த மார்கழி மாதம் இந்த தை மாதத்தில் வச்சுருந்தா கூட நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெயிலில் வைக்கிறனால தான் வந்து வரலையோ என்னமோ தெரியல. மேலே வச்சுருக்கிற செடியை காமிக்கலாமே அப்படின்னு தான் மேலே அப்படியே வந்தேன். மேலேருந்து கோலம் போட்டிருக்கிறத பார்க்கும்போது நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் எந்த வெயில் வந்து வரல, மேலே கொஞ்சம் நல்லா கூலிங்காக தான் இருந்தது. அப்படியே லைட்டாக வந்து செடிக்கு வந்து தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கீழே இறங்கினேன்.
இன்றைக்கி டிஃபன் செய்கிற வேலை இல்லைங்க. நேத்தியே வந்து நான் கூழ் செஞ்சு வச்சுருந்தேன். கம்பு கேழ்வரகு போட்டு தான் கூழ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கம்பு தான் ஊற வச்சு அரைச்சி கூழ் கிண்டிட்டு இருந்தேன். கொஞ்சம் தண்ணியான மாரி இருந்தது. அதனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு கரைச்சி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக வர மாரி வந்து கூழ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் எல்லாருக்குமே வந்து கூழ் தான். பால் வந்து ஊற்றி வச்சுட்டு இது சிம்மில் வச்சுட்டு மேட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். மேட் எல்லாமே அழுக்காக இருக்குது. நான் மேட்டை போய் ஊற வச்சுட்டு வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா துணி காலையில் ஏஞ்சமே ஃபஸ்ட்டு முதல் வேலையை மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தேன். அது காய வைக்க வரும்போது தான் இந்த மேட்டை வந்து துவச்சி போடணும். நேற்று நைட்டு ஊற வச்சுருந்தேன்னா இப்போ காலையிலே துவச்சி போட்டிருப்போம். கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கும். என்ன பண்ணுறது மறந்தாச்சு. இந்த வெயிலில் வந்து தான் துவச்சி போடுற மாதிரி இருக்கும். வெயில் துவச்சி போட்டால் நல்லா வந்து காஞ்சிரும் இல்லைங்களா? அதனால தான் அது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கீழே இறங்கினேன். இந்த காலை டைமில் வாக்கிங்கும் எக்ஸசைஸும் நான் தனியாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த மாடிப்படிக்கட்டு ஏறி இறங்குறதே எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே எனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். கீழே ஒரு 2 தடவை மேலேயே கீழே ஏறி இறங்கிடுவேன். அதுமாதிரி மேலேயும் துணி காய வைக்க ஒரு தடவை வருவேன். திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு தடவை வந்து வருவேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். அது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்க போகிறேன். அப்புறம் இந்த மணி பிளான்ட் வந்து காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. என்னமோ இந்த மணி பிளான்ட் மட்டும் தாங்க கொஞ்சம் நல்லா வந்து வருது. நிறைய புது புது இலைகள் வந்து நிறைய வந்துருந்தது. நிறைய வந்து துளிர் விட்டுருந்தது. பார்க்கவே ஆசையாக இருக்குங்க. காலையில் ஏஞ்சி வந்ததுமே முதல் வேலை நான் இதை பார்த்துட்ருப்பேன். சமைச்சிட்டு இருக்கும்போது இதை அப்படி லைட்டாக பார்த்துட்ருப்பேன். புதுசாக இன்றைக்கி ஏதாவது துளிர் விட்டுருக்கா எல்லாம் வந்துருக்குதான்னு பார்ப்பேன். அது ஏதாவது 1, 2 வந்திருந்தாலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். விலாகில் வந்து கேட்டிருந்தேன் மணி பிளான்ட் வந்து மண்ணில் வைக்கலாமான்னு சொல்லிட்டு. தாராளமாக நீங்கள் தண்ணியில் வைக்கிறதோட மண்ணில் வச்சதான் நல்லா செழிப்பாக வளரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாரி என்னோடய அக்கா ஃபோன் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்துட்டு வந்து சொன்னேன். மண்ணிலே வை அப்போ தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ வந்து தொட்டியில் வந்து வைக்கலான்ட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா பால் காய்ச்சதுக்கப்புறமா நான் மட்டும் ஒரு கிளாஸ் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டேன். அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால பசிக்குதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் எனக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூழ் கரைச்சிட்டு இருந்தேன். அவங்கள தான் வெங்காயம் கட் பண்ணி தர சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதை பாரதி அம்மா தான் வந்து கேட்டிருந்தாங்க. கம்பு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஊற வச்சு நீங்கள் அரைக்கிற மாரி இருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே வந்து போதும். நான் எப்போதுமே கம்பு ஊற வச்சு தான் அரைச்சிட்டு நான் கூழ் பண்ணுவேன். அது நல்லா வந்து நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கம்புலாம் வந்து நல்லா அலசிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. அது அப்புறம் அதை கூழ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எது வந்து சரிப்பட்டு வருமோ அதுமாரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஆனால் ஊற வச்சு அரைக்கணும்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நான் முன்னாடி சொன்ன மாரி வந்து பார்த்திங்கன்னா கம்பு கேழ்வரகு தோசை ரொம்ப வந்து பண்ண மாட்டேன். எப்பயாவது ஒரு வாட்டி தான் பண்ணுவேன். ஏன்னா இப்போ இந்த கூழ் தான் அடிக்கடி வந்து செய்வேன். இந்த வெயிலுக்கு இந்த கூழ் குடித்தாதாங்க வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி குடிக்கிறத விட இன்னும் அதை நான் புளிக்க வச்சு அடுத்த நாள் குடிக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு கரைச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் தான் சின்ன சைஸில் இருந்தது. அதான் எடுத்து கொடுத்தாங்க, கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவும் வந்து பண்ணலங்க. அப்படியே வந்து வெங்காயம் போட்டு கரைச்சிட்டு ஆளுக்கு ஒரு சொம்பு குடிச்சிட வேண்டியதான். அதுவே நல்ல ஃபில்லிங்காக வந்து இருக்கும். அவங்களுக்கு கூழ் கரைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பி விட்டுட்டு நானும் வந்து ஸ்கூலுக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போகணும். சாதனாக்கு இன்றைக்கி வந்து பிடிஎம் லாஸ்ட்டு பிடிஎம்மு. இன்றைக்கி நானும் சாதனா அப்போ 2 பேருமா தான் வந்து போகிறோம் அவளை கூட்டிகிட்டு. இன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு போகிறது பார்த்திங்கன்னா என்னோடய வந்து லாஸ்ட்டுங்க. நானும் சாதனா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். சொல்லி பேசிக்கிட்டே இருந்தோம் என்னோடய கடைசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. அங்கே போயிட்டு வீடியோ எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா சாதனா அப்போ ஃபோனில் தான் வந்து எடுத்தேன். அவங்க எங்கள் ஞாபகமாக அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்து முடியல. அவங்க ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து டெலீட் பண்ணிட்டாங்களாம். இப்போ தான் நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. அவங்க அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லும்போது வந்து நான் ஞாபகம் இல்லாத நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. லாஸ்ட்டாக எடுத்தது ஞாபகத்துக்கு எடுத்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சின்னு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூழ் கரைச்சி கொடுத்துட்டு நான் மேலே வந்து துணி காய வச்சுட்டு மேட்டு துவைக்கிற வேலை இருந்தது. துவைச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வர வேலைலாம் இருந்தது. கோயிலுக்கு கடைக்கு ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே வந்து ஒரு 11:45 மேலே வந்து ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் தான் கடகடன் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு காலையில் வந்து வெறும் கூழ் தாங்கிறனால வந்து சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிருங்கிறனாலேயே சீக்கிரம் சமையல் வேலையை வந்து பண்ணி ஆகணும். சமையலும் ரொம்ப சிம்பிளானதான். கடைக்கு போயிட்டு வரும்போது பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டோம். சாதனாப்பா வந்து லீவில் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எதனாவது வந்து ஒரு பிரியாணி வந்து பண்ணிவிடுவேன். ஒன்று பன்னீர், மீல் மேக்கர், காலிஃப்ளவரு இல்லாட்டினா வந்து காளான். இது 4த்தில் ஏதாவது ஒன்று தான் வந்து முட்டை. இது 5த்தில் ஏதாவது ஒன்றா தான் அன்றைக்கி சமையல் வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி வந்து பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் அது வாங்கிட்டு வந்திருந்தேன்.
வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் உலைய வச்சு விட்டுட்டு அரிசி போட்டு விட்டுட்டோம்னா சாதம் வெந்துடும். அந்த கேப்பில் வந்து பன்னீர் கிரேவிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிடுவேன். அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வீடியோஸ் எடுத்துகிட்டு தாங்க இருந்தேன். ஃபுல்லாகவே ஷேர் பண்ணோம்னா ரொம்ப லென்த்து வீடியோவாக போயிடும். அதனால தான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மார்னிங் ரொட்டீன் வரைக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலைகள் எப்படி போயிட்டு இருந்தது, என்ன பண்ணிகிட்டு இருந்தேங்கிறதெல்லாம் நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன்.